Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை வரும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு டிராகன் மில்க் ஷேக் வந்து செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இது போல் நான் டிராகன் ஃப்ரூட் 2 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சூப்பர் மார்க்கெட் ஃப்ரூட்ஸ் கடை அந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும். இது வந்து சம்மர் சீசனில் இது போல் நீங்கள் செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை தரும், புற்றுநோய் வந்து வராமல் தடுக்கும் இந்த ஃப்ரூட்டு. இப்போ இதில் எப்படி ஒரு சூப்பரான மில்க் ஷேக் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு டிராகன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன், அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், இது போல் கட் பண்ணி எடுத்துக்குங்க. டிராகன் ஃப்ரூட்டில் வந்து நிறைய சீட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம அதனோட தோல் பகுதியை விட்டுட்டு நம்ம ஃப்ரூட்டு வந்து தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா ஈஸியாக வந்து ஃப்ரூட்டை எடுத்துடலாம். ஃப்ரூட்டை சுற்றி இந்த மாதிரி எடுத்து கொடுங்க. இப்போ ஸ்பூனை அடியில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக வந்து ஃப்ரூட்டு வெளில வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அழகாக ஃப்ரூட்டை வந்து வெளில எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது ஃப்ரூட்டையும் வந்து நம்ம இது மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்து வச்சுக்கிற ஃப்ரூட்டை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது சீக்கிரமாக அரைச்சிடலாம், சின்ன சின்ன பீஸாக வந்து நிற்காது. பாருங்கள், இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டிராகன் ஃப்ரூட்டை சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் நான் வந்து ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். ஐஸ்கிரீம் வந்து குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இது வந்து நீங்கள் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்ச பின்னாடி நம்ம 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து கலந்து கொடுத்துக்குங்க. அதாவது ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது, லைட்டாக அந்த ஃப்ரூட்ஸில் வந்து லைட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை அரைச்சா போதும். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கிளாஸ்க்கு சர்வ் பண்ணிடலாம். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து சாதாரணமாக கொடுத்தா நமக்கு சாப்பிட மாட்டாங்க. இது போல் ஐஸ்கிரீம் சேர்த்து நம்ம ஒரு மில்க் ஷேக்காக சேர்த்து கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இதில் சாக்லேட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சாக்லேட்னால் எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால் சும்மா லைட்டாக மட்டும் நான் சேர்த்துருக்கேன். வேணால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான எல்லாத்துக்கும் ஆரோக்கியமான ஒரு டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கெட்ட கொழுப்பையும் வந்து குறைக்குது, அதனால் டயட்டில் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குயின் வித் பிரியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.